நாங்கள் தேவனுடைய சுவிசேஷம் என்கிற தலைப்பிலே நாங்கள் கடந்த ஒரு 2 வாரங்களாக நாங்கள் பார்த்து வருகிறோம். தேவனுடைய சுவிசேஷம் என்பது அது நம்முடைய மீட்புக்காக, நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக நாங்கள் என்னென்ன காரியங்களுக்குள்ள அடிமையாக இருக்கிறோமோ, எந்தெந்த காரியங்களுக்குள்ள நாங்கள் சிறைப்பட்டு இருக்கிறோமோ, அந்தந்த காரியங்களில் இருந்து நாங்கள் விடுதலை அடையும்படியாக தேவன் நம்மளை அந்த காரியத்திலிருந்து, அந்த சிறைப்பட்ட வாழ்க்கையிலிருந்து மீட்டெடுக்கும்படியாக, அந்த அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும்படியாக ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறாரோ அவருடைய சுவிசேஷத்தை நமக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சுவிசேஷம் என்கிறது நற்செய்தி. அது என்னது? நற்செய்தி. இங்கிலீஷில் சொல்லுவாங்க சுவிசேஷம் என்கிறது என்னது? குட் நியூஸ். என்னது? குட் நியூஸ், நல்ல செய்தி. இன்னைக்கு நம்ம டிவியில், ரேடியோவில் அநேகமான நியூஸ்கள் கேட்கிறோம், என்ன அநேக செய்திகளை கேட்கிறோம். ஆனால் அது எல்லாமே இன்றைக்கு நற்செய்தியாக இருக்குதுன்னு கேட்டால் நற்செய்தியா இல்லை. ஆனால் இன்றைக்கு அநேக நேரங்களில் நம்முடைய திருச்சபைகள் கூட சுவிசேஷம் என்றால் என்னன்னு சரியாக விளங்கி கொள்ளாததுனால சுவிசேஷம் அறிவிக்கிறோம் என்ற பெயரில் ஆண்டுடைய வார்த்தையை, சுவிசேஷத்தை தவறான முறையில் என்ன செய்கிறாங்க? ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த சுவிசேஷத்தை தவறான முறையில் அறிவிக்கிறாங்க. இதனால தான் பெரிய மாற்றங்கள் இல்லை, என்ன பெரிய தாக்கங்கள் இல்லை. சபைகள் சத்தியத்தில் கட்டியெழுப்பப்படுறது இல்லை. வேதம் சொல்றது சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். நிறைய பேர் இந்த சுவிசேஷமாகி இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளாததுனாலதான் விடுதலை இல்லாமல் சிறைப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நாங்களும் ஒரு நாள் எப்படி இருந்தோம்? சர்ச்சுக்கு வந்து போறவங்களா இருந்தோம். ஆனா சரியான சத்தியத்தை அறிந்து கொள்ளாததுனால, சரியான சுவிசேஷத்தை அறிந்து கொள்ளாததுனால ஏதோ பேருக்கு கிறிஸ்தவர்களா இருந்தோம், ஏதோ பேருக்கு சர்ச்சுக்கு வந்து போய் கொண்டிருந்தோம். ஆனா எப்ப இந்த சத்தியத்தை சரியான முறையில நம்ம அறிந்து கொண்டோமோ, கேட்டு அறிந்து கொண்டோமோ, அது நம்முடைய இருதயத்தில் ஒரு மாற்றத்தை, தாக்கத்தை, இந்த சுவிசேஷத்தை ஏற்படுத்துறதுக்கு நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுத்தோமோ, அன்றைக்கு இந்த சுவிசேஷம், இந்த சத்தியம் நமக்குள்ள வந்து நம்முடைய மனதை புதிதாக்கி நம்மளை புதிய மனுஷனா மாத்திச்சு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப இந்த சுவிசேஷம் மனிதனை மீட்கக்கூடியதா இருக்குது, மனிதனை விடுவிக்கக்கூடியதா இருக்குது. இன்றைக்கு நான் விசேஷமா பேச போகிறேன். இந்த சுவிசேஷம் எப்படிப்பட்ட மனிதனை விடுதலை ஆக்குது? இந்த தேவனுடைய சுவிசேஷம் என்னத்தை அறிவிக்குது? தேவன் எப்படி ஒரு பாவியாகிய மனுஷனை, பாவத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற மனுஷனை, பாவத்தினால விழுந்து போன நிலைமையில் இருக்கிற மனுஷனை, பிசாசின் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற மனுஷனை, பலவிதமான அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிற மனுஷனை எப்படி இந்த சுவிசேஷம் விடுதலை ஆக்குது, இந்த சுவிசேஷம் விடுதலை ஆக்குது என்று நாங்கள் பார்க்க போகிறோம். அதாவது இன்றைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில இன்றைக்கு எல்லா குறைவுக்கும் மிக முக்கியமான காரணம் பாவம். பிசாசு என்ன செய்யறான்? அந்த சர்ப்பத்தின் மூலமாக ஏவாளை வஞ்சித்து கொண்டு வந்த பாவம். இந்த பாவத்தின் காரணமாக என்ன வந்தது? உலகத்துக்குள்ள எல்லாமே வந்தது. எல்லா தீமையான காரியங்களும் பிசாசின் மூலமாக வந்தது, அந்த பாவத்தின் மூலமாக வந்தது. அப்ப இந்த பாவம் செய்ததுனால தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம பிசாசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, இன்னும் சொல்ல போனா, நான் போன வருஷம் ஜனவரி போதிச்ச வார்த்தையின்படி, இந்த வருஷம் ஜனவரி போதிச்ச வார்த்தையின்படி சொல்ல போனா, சரியான தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காம தவறான பிசாசினுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்ததுனால, அந்த சர்ப்பத்தினுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்ததுனால மனுஷன் பாவத்துக்குள்ள உட்பட்டான். மனுஷன் தேவன் கொடுத்த அந்த சுதந்திரத்தை இழந்து போனான், தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை இழந்து போனான், தேவன் கொடுத்த எல்லா நன்மையான காரியங்களையும் இழந்து போனான். ஆனா இப்ப இயேசு கிறிஸ்து மூலமாக தேவன் மனுஷன் இழந்து போனதை மீட்டு எடுத்து திருப்பி கொடுத்தார் என்ற சத்தியத்தை இந்த சுவிசேஷம் நமக்கு அறிவிக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப இன்றைக்கு நாங்க பார்க்க போகிறோம், தேவனுடைய சுவிசேஷம் பாவியாகிய மனிதனை இயேசு கிறிஸ்து மூலமாக எப்படி இந்த தேவன் மீட்டார் என்பதை அறிவிக்குது. இந்த சுவிசேஷம் எதை அறிவிக்குது? பாவியாகிய மனுஷனை இயேசு கிறிஸ்து மூலமாக தேவன் எப்படி மீட்டெடுத்தாரு. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? ஒரு நாள் நாங்களும் அப்படித்தான் இருந்தோம், பாவிகளா இருந்தோம். இயேசுவை பத்தி அறியாதனால, ஒன்றான மேதாவனாகிய அந்த தேவனை, அவன் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறியாததுனால, புரிந்து கொள்ளாததுனால, ஏற்றுக்கொள்ளாததுனால, விசுவாசிக்காததுனால நாங்க அனுபவித்த அந்த வாழ்க்கையிலிருந்து நம்மளை விடுவிக்கிறதுக்காக தேவன் இந்த சத்தியத்தை, இந்த சுவிசேஷத்தை அனுப்பினார், அந்த வார்த்தையானவர் அனுப்பினார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க? அப்ப பாவியா இருந்த அந்த மனிதனை இயேசு கிறிஸ்து மூலமாக தேவன் எப்படி மீட்டார் என்பதை இந்த சுவிசேஷம் நமக்கு என்ன செய்து நமக்கு தெளிவு அடைய செய்கிறதா இருக்குது.
அப்ப இன்றைக்கு நாங்க சில காரியங்களை பார்க்க போகிறோம். வேதத்துல நிறைய இடங்கள்ல இந்த பாவியாகிய மனுஷனை தேவன் எப்படி மீட்க போறாருன்னு முன்னதாகவே தீர்க்க தரிசனமா சொல்லப்படுது. எப்படி மீட்டெடுத்தாருன்னு சொல்லப்படுது. இன்றைக்கு நாங்க ஒரு பாவத்திலிருந்து மீட்கப்பட்டவர்களா இருக்கிறோம்னு வேதம் சொல்லுது. இன்றைக்கு நாங்க பாவத்திலிருந்து மீட்கப்பட்டவர்களா இருக்கிறோம். இன்றைக்கு பாவத்துக்கு நாங்கள் அடிமைகள் அல்ல. இன்றைக்கு நாங்க பாவத்துக்கு உட்பட்டவர்களா இல்லை. இன்றைக்கு நாங்க அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களா இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சுவிசேஷம் என்கிறது ஒரு நற்செய்தி. ஒரு பாவியாகிய மனுஷனுக்கு தேவன் கொடுத்த நற்செய்தியா இருக்குது. அதான் தேவனுடைய சுவிசேஷமா இருக்குது. உன்னையும் மீட்கிறதுக்கு நான் ஒருவர் அவனுக்காக அனுப்புறேன். நான் உண்மையில அன்பா இருக்கிறேன். தேவன் சொல்றாரு, தேவன் பாவிகள் மேல அன்பா இருக்கிறார். தேவன் அவர்கள் செய்கிற பாவத்தை வெறுக்கிறார், பாவிகளை நேசிக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவன் பாவத்தை வெறுக்கிறார், பாவிகளை தேவன் வெறுக்கிறது கிடையாது. தேவன் பாவிகளை நேசிக்கிறார். அவர் பாவிகளை நேசிக்கிறார். இயேசு உலகத்துல வாழ்ந்த நாட்களையும் 3 வருஷம் அவர் உலகத்துல வாழ்ந்த நாட்களையும் அவர் என்ன செய்யறாரு? பாவியாகிய ஆயக்காரங்களோடு, பாவிகளோடு, வரி தண்டுபவர்களோடு, சமுதாயத்துல அங்க இருக்கிற பிரதான ஆசாரியர்கள், பரிசேயர், சதுசேயர், ஆயக்காரர்கள், மறைநூறு அறிஞர்களினால, அங்க இருக்கிற மற்ற யூத ஜனங்களினால ஒதுக்கப்பட்டவர்களை, பாவி என்று சொல்லப்பட்டவர்களை அவர்களோடு தேவன் போஜனம் பண்றார். அவர்களோடு இருந்து என்ன செய்யறாரு? அவர் சம்பாஷிக்கிறார். அதிக நேரங்கள் அவர்களோடு செலவழிக்கிறார். அப்ப ஆண்டவர் அவங்களுக்கு சொல்றாரு, அவங்க கேள்வி கேட்கும் போது சொல்றாரு, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த உலகத்துக்கு வந்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாவிகளை ரட்சிக்கவே மனுஷகுமாரன் இந்த உலகத்துக்கு வந்தார் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்ப பாவியாகிய மனுஷனுக்கு ஒரு நற்செய்தி வருது. இயேசு பிறந்தது ஒரு நற்செய்தியா இருக்குது. இயேசுவை பற்றினால அந்த சுவிசேஷம் பாவியாகிய மனுஷனுக்கு ஒரு நற்செய்தியா இருக்குது. எந்த காரணத்தினால முடிவிக்கப்பட முடியாதென்ற அவநம்பிக்கையோடு இருக்கிற அந்த பாவிக்கு ஒரு நற்செய்தி தான், இயேசு உன்னை விடுவிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப இயேசு இந்த உலகத்துக்கு ஏன் வந்தார்? பாவிகளை ரட்சிக்கவே இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அக்கிரமத்திலும் பாவத்திலும் அடிமைப்பட்டிருக்கிற ஆட்களை ரட்சிக்கத்தான் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தார். நாங்கள் இயேசுவை பற்றி தியானிக்கும் போது இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சுவிசேஷத்துல அங்க சொல்லப்படுகிறது, இயேசு பிறந்த அந்த நாட்கள்ல எப்படி வேதம் சொல்லுது? எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று அந்த கபரியேல் தேவதூதன் சொல்லுகிறார். எப்படி சொல்றாரு? எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. ரோமர் 3:23 சொல்லுது, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனும் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களா இருக்கிறாங்க. அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க, ஜோசுவா வாசிங்க. ரோமர் 3ஆம் அதிகாரம் 23வது வசனம். ரோமர் 3வது அதிகாரம் 23வது வசனம். ரோமர் 3:23 பகமா இருக்கும். ரோமர் 3ஆம் அதிகாரம் 23வது வசனம். அது சொல்லப்படுது பாருங்க, எல்லா மனுஷனும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அப்ப எல்லா மனுஷரும் என்ன செய்தாங்களாம்? பாவம் செய்துட்டாங்களாம். எல்லா மனுஷங்களும் எங்க பாவம் செய்தாங்க? பின்னாசன் கேட்டீங்கன்னா, பாவம் செய்தது யாரு? ஆதாம் பாவம் செய்தான். ஆதாமுக்குள்ள பிறந்த அவனுடைய சந்ததியாகிய முழு மனித குலமும் எல்லாம் எப்படி பிறந்தாங்க? பாவிகளா பிறந்தாங்க. ஆதாமுடைய வித்திலிருந்து வர்றதுனால, சந்ததி வர்றதுனால, ஆதாமுடைய வித்திலிருந்து பிறந்த எல்லா சந்ததியினரும் எப்படி பிறக்கிறாங்க? பாவிகளா பிறக்கிறாங்க. அப்ப எல்லா மனுஷங்களும் என்ன செய்துட்டாங்க? வேதம் என்ன சொல்றது? எல்லா மனுஷரும் பாவம் செய்துட்டாங்க. பாவம் செய்ததுனால, பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானாங்க. அப்படி தேவ மகிமை அற்றவர்களாகி இந்த பாவிகளை தேவன் எப்படி மீட்டெடுத்தார்? இலவசமா மீட்டெடுத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம ஏதோ ஒன்று செய்யறதுனால நாங்க மீட்கப்படலை. நாங்க ஏதோ பாவிகளாகி நாங்க ஏதோ கிரியை செஞ்சதுனால மீட்கப்படலை. நம்ம உபவாசம் பண்ணதாலேயோ, காணிக்க கொடுத்ததுனாலேயோ, 40 நாள் இருந்ததாலேயோ, நம்ம செய்த கிரியைகளினால நாங்க மீட்கப்படலை. தேவன் நம்மளை இலவசமாக மீட்டெடுத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவன் என்னைய இலவசமா மீட்டெடுத்தார்.
என்னுடைய பரிசுத்தத்தினால நான் மீட்கப்படல, என்னுடைய சுயநீதியினால நான் மீட்கப்படல, நான் தேவ நீதியினால மீட்கப்பட்டேன். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? இலவசமாக தேவன் என்னை எப்படி மீட்டெடுத்தாரு? தேவன் உங்களை எப்படி மீட்டெடுத்தாரு? என்ன சொல்லுங்க? இலவசமாக மீட்டெடுத்தாரு, இலவசமாக மீட்டெடுத்தாரு. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? கிறிஸ்து இயேசுவிலே மீட்பை கொண்டு. அப்ப நம்மளை மீட்டெடுக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து அந்த உலகத்துக்கு அனுப்பினார். அவரை என்ன செய்தார்? பலியா ஒப்பு கொடுத்தார். அவரை கிரியை செய்ய வைத்தார். அவர் சகல நியாயப்பிரமாணத்தின் நீதியையும் நிறைவேற்றினார். நம் சார்பாக அவர் இந்த பூமியில பரிசுத்தமா வாழ்ந்தார், நீதியா வாழ்ந்தார், நியாயமா வாழ்ந்தார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? குற்றம் சாட்டப்படாதவரா வாழ்ந்தார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அப்ப அவருடைய நீதி, அந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நீதி, அது நமக்கு கொடுக்கப்பட்டது. நம்முடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டாரு, அவருடைய நீதியை நமக்கு தந்தார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஆண்டவருக்கு என்ன சித்தம்? எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும், மீட்கப்படணும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? எல்லா ஜனங்களும், இன்னைக்கு நாங்க மீட்கப்பட்டது போல எல்லா ஜனங்களும் மீட்கப்படணும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும். அதுதான் தேவனுடைய சித்தம். இப்ப எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணுமா இருந்தா அவங்களுக்கு இருக்கிற ஒரே வழி என்னது? இந்த சுவிசேஷத்தை கேட்டு இந்த சுவிசேஷம் சொல்லுகிற இயேசு கிறிஸ்துவை அவங்க ஏற்றுக்கொள்ளும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? இவர் என்னுடைய பாவம், இவரே என்னுடைய பாவ பரிகார பலியா இருக்கிறார். நான் இந்த உலகத்துல நான் எந்த பரிகாரம் பண்றதுனால நான் மீட்கப்பட போறது கிடையாது. நான் உலகத்தின் கிரியைகளை செய்கிறதுனால, நான் என்னுடைய சுய முயற்சியினால, நான் ஏதோ ஒன்று செய்கிறதுனால நான் மீட்கப்பட முடியாது. என்னுடைய மீட்பை இலவசமாக தேவன் எனக்கு உண்டு பண்ணி இருக்கிறார். அது எனக்கு தேவையான மீட்பை குமாரன் சம்பாதித்து வைத்திருக்கிறார், இயேசு சம்பாதித்து வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை எனக்காக இயேசு சுமந்து கொண்டார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அந்த அவருடைய கிரியையை நான் விசுவாசிக்கும் போது நான் என்ன செய்கிறேன்? நான் அந்த மீட்பை சுதந்திரித்துக் கொள்றேன், நான் மீட்கப்பட்டவன் ஆகிறேன். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அப்ப நாங்க என்ன செய்யணும்? இந்த வேதம் தெளிவா சொல்லுது, எல்லா மனுஷரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவங்களா இருக்கிறாங்க. அப்ப இப்படிப்பட்ட மனுஷனுக்கு இயேசு கிறிஸ்துவை அனுப்பி தேவன் என்ன செய்தாரு? மீட்பை அவர்களுக்கு இலவசமா சுதந்திரித்து கொடுத்தார், இலவசமா சுதந்திரித்து கொடுத்தார். இப்ப அவர் நம்முடைய செயல்களை எதிர்பார்க்கறது இல்லை. நமக்கு தேவையான எல்லாவற்றையும் குமாரன் என்ன செய்தாரு? அவர் கல்வாரி சிலுவையில் செய்து முடித்தார். அப்ப ஆண்டவருக்கு என்ன சித்தம்? எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும். எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும் என்றா வேதம் என்ன சொல்லுது? இந்த சுவிசேஷம் என்ன சொல்லுது? அவங்க இயேசுவண்டை வரணும், இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளணும். அவங்க இயேசுவை வாயினால் அறிக்கையிட்டு என்ன இருதயத்துல விசுவாசிக்கும் போது அவங்க ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அப்ப இயேசு ஏன் உலகத்துக்கு தேவனால் அனுப்பப்பட்டாரு? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் பூமிக்கு வந்தான். இயேசு ஏன் பூமிக்கு வந்தாரு? இழந்து போன நம்மளை தேடித்தான் வந்தார், நம்மளை ரட்சிக்கத்தான் உலகத்துக்கு வந்தார். பாவத்தின் காரணமாக மனுஷன் இழந்த எல்லாவற்றையும் மனுஷனுக்கு திரும்பி கொடுக்கத்தான் வந்தார். பாவத்தின் காரணமா மனுஷன் நிறைய காரியங்கள் இழந்து போயிட்டோம். நாங்கள் நிறைய காரியங்கள் இழந்து போயிட்டோம் பாவத்தின் காரணமாக மனுஷன் இழந்து போன எல்லாவற்றையும் தேவன் மறுபடியும் கொடுத்தார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? தேவன் மறுபடியும் கொடுத்தார். நம்ம அடிக்கடி பார்க்கிறோம், ரோமர் 8ஆம் அதிகாரத்துல 32வது வசனத்துல சொல்லுது, குமாரனே உங்களுக்காக கொடுத்திருப்பாரா இருந்தா மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அவர் குமாரனையே கொடுத்ததுனால அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அவரோடு கூட அவரினாலே நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது, அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பு மீட்பு உண்டாயிருக்கிறது. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 1 தீமோத்தேயு 1:15 1 தீமோத்தேயு 1:15 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 15வது வசனம். அங்க சொல்லப்படுது பாருங்க, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். பாவிகளை ரட்சிக்க இயேசு ஏன் உலகத்துக்கு வந்தாரு? இயேசு ஏன் உலகத்துக்கு வந்தாரு? பாவிகளை ரட்சிக்கவே இயேசு உலகத்துக்கு வந்தார். பாவிகளை ரட்சிக்கணும், பாவத்துக்கு அடிமையா இருக்கிறவனை ரட்சிக்கணும், பாவம் என்ற நிலைக்கு அடிமையா இருக்கிறவனை ரட்சிக்கணும், தேவனுக்கு கீழ்ப்படியாம இருக்கிறவனை ரட்சிக்கணும், தேவனை விட்டு தூரமா இருக்கிறவனை ரட்சிக்கணும், தேவனுக்கு அந்நியரா இருக்கிறவனை ரட்சிக்கணும்.
எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? பாவிகளை ரட்சிக்கவே மனுஷகுமாரன் இந்த உலகத்துக்கு வந்தார். ஏன் பாவிகளை ரட்சிக்க உலகத்துக்கு வந்தாருண்டா, ஒரு பாவியாகிய மனுஷனால பரிசுத்தமான தேவனை தரிசிக்க முடியாது. ஒரு பாவியாகிய மனுஷன், பாவத்தில் அடிமைப்பட்டு கிடக்கிற மனுஷனால அந்த பரிசுத்தமுள்ள தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்க முடியாது, அவருடைய பிரசன்னத்துக்கு வர முடியாது. ஆகையினால தேவன் விரும்பினாரு எல்லா ஜனங்களும் அவங்க நண்டையில வரணும், நான் அவர்கள் நண்டையில பிரவேசிக்கணும். அப்ப பாவத்தோட அந்த மனுஷங்களால தேவன் நண்டையில வர முடியாது. இப்ப அவங்க தங்களுடைய சுய கிரியையினால செய்தும் தேவன் நண்டையில வர முடியாது. எந்த ஒரு மனுஷனாலையும் நியாயப்பிரமாணத்தை பூரணமா கடைபிடிக்க முடியாது. அப்ப தேவனே என்ன செய்யறாரு? அவருடைய குமாரனை அனுப்புறார். அவர் மூலமா முழு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுறார். வேதம் சொல்லுது, ரோமர்ல சொல்லப்படுது, இயேசு நியாயப்பிரமாணத்தின் முடிவா இருக்கிறார். அவர் நியாயப்பிரமாணத்தை 10 கட்டளையும் நியாயப்பிரமாணத்தை முழுவதுமா என்ன செய்தார்? கடைபிடிக்கிறார். நியாயப்பிரமாணத்தின்படி பார்த்தா இயேசுவை குற்றம் சாட்டவே முடியாது. அவர் சகல நீதியை நிறைவேற்றினார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்ப இங்க அழகா சொல்லுது, பாவிகளை ரட்சிக்க இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அப்ப அங்க கீழே சொல்றாரு பாருங்க, தொடர்ந்து வாசிங்க. என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர்களில் அங்க பவுல் என்ன சொல்றாரு? பாவிகளை ரட்சிக்கவே இயேசு இந்த உலகத்துக்கு வந்தாரு. இது எல்லாவற்றிலேயும் மகா பிரதான பாவியா இருக்கிற, பாவிகள்லயே மகா பிரதான பாவியா இருக்கிற. அப்ப அப்படிப்பட்ட பவுல் எழுதுறார். இப்ப பாவிகள்ல மகா பிரதான பாவி என்ன தன்னையே சொல்லுகிற பவுலையே ஆண்டவர் ரட்சித்திருப்பாரா இருந்தா, ஆண்டவர் எங்களையும் எப்படி ரட்சித்திருப்பார்? இப்ப நாங்களும் ரட்சிப்பின் நிச்சயம் உடையவர்களா இருக்கோம். பவுல் எப்படி ரட்சிப்பின் நிச்சயம் உடையவரா இருந்தாரோ, அதே போல நாங்களும் தேவனுடைய கிருபையை பெற்ற நாங்களும் ரட்சிப்பின் நிச்சயம் உள்ளவங்களா இருக்கும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? சபைகளை துன்பப்படுத்தின, சபைகளை அடித்து நொறுக்கின, இயேசுவை பின்பற்றுகிறவங்களை துன்பப்படுத்தின அந்த பவுலை என்ன சொல்றாரு? மகா பாவியா இருந்த நாட்களை நான் இதெல்லாம் செய்து கொண்டிருந்தேன், அப்படிப்பட்ட என்னையே தேவன் நீதிமான் ஆக்கிட்டார் அப்படின்னு அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்களா இருக்கிறீங்க. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்ப பாவிகளை ரட்சிக்கத்தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். ஏன் பாவிகளை ரட்சிக்க வந்தார்னு பார்த்தோம். ஒரு பாவியால பரிசுத்தமான தேவனை முகமுகமா தரிசிக்க முடியாது. ஏன்னு பார்க்க போகிறோம். ஏசாயா 59:2 வாசிங்க. ஏசாயா 59:2. ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2வது வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. உங்களுடைய அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும். பாருங்க, ஒரு பாவியாகிய மனுஷன் செய்கிற அக்கிரமங்கள், மீறுதல்கள், அவன் செய்கிற தவறான காரியங்கள், இந்த பாவியாகிய மனுஷன் செய்கிற அக்கிரமங்கள் என்ன செய்தான்? தேவனுக்கும் இந்த மனுஷனுக்கும் இடையில பிரிவினையை உண்டு பண்ணுதான். ஒரு பிரிவினையை உண்டு பண்ணுதான். நம்முடைய பாவங்கள் என்ன செய்தான்? நம்மளை தேவனை விட்டு பிரிக்குதான். பாவம் என்ன செய்யுது? தேவனை விட்டு நம்மளை பிரிக்குது. நமக்கும் தேவனுக்கும் இடையில ஒரு தடுப்பு சுவரா இருக்குது, ஒரு பிரி சுவரா இருக்குது. அப்ப அங்க அழகா சொல்லப்படுது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது. இன்னைக்கு பாருங்க, உங்களோட பிள்ளைகள் அவங்க நீங்க உங்களுக்கு விரும்பாத காரியத்தை, நீங்க செய்ய வேண்டாம் என்ற காரியத்தை அவங்க செய்துட்டாங்களா இருந்தா, வளமையா அவங்க முகத்துல தைரியமா அவங்க முகத்துல முடிச்சு உங்களோட கதைக்கிற மாதிரி கதைப்பாங்களா? கதைக்க மாட்டாங்க. பயந்து கொண்டிருப்பாங்க, நடுங்கி கொண்டிருப்பாங்க, அங்கேயும் இங்கேயும் பார்த்து கதைப்பாங்க. நேரா கண்ணை பார்த்து முகத்தை பார்த்து கதைக்க மாட்டாங்க. ஆனா அதே நேரத்துல அவங்க எந்த தவறுமே செய்யலாட்டி என்ன செய்ய முடியும்? தைரியமா முகம் பார்த்து கதைக்க முடியும், முகத்துக்கு முகம் பார்த்து கதைக்க முடியும். ஆனா அவங்க ஏதாச்சும் பிழை செஞ்சுட்டாங்களா இருந்தா முகத்துக்கு முகம் பார்த்து கதைக்க முடியாது. உங்களுக்கு விரோதமா ஏதாச்சும் செஞ்சுட்டாங்களா இருந்தா கதைக்க முடியாது. அதே போலதான் ஒரு பாவியாகிய மனுஷன் அந்த பிதாவானவரை பார்த்து முகமுகமா என்ன செய்ய முடியாது? கதைக்க முடியாது. அவர் அண்டையில வர முடியாது. அவங்க செய்த தவறுகள் என்ன செய்யுது? 2 பேருக்கும் இடையிலான உறவுல ஒரு விரிசலை கொண்டு வருது. இப்ப பாவம் என்கிறது அதுதான். தேவனை விட்டு பிரிந்து வாழ்கிற வாழ்க்கை தான் பாவம். தேவனை விட்டு பிரிந்து வாழ்கிற வாழ்க்கை தான் பாவம். அதான் மரணம். மரணம் என்பது அதுதான், ஒரு பிரிவினை. தேவனுக்கும் நமக்கும் இடையிலான உறவுல ஏற்படுகிற ஒரு பிரிவினையா இருக்குது. இப்ப இங்க சொல்லுது, உங்கள் அக்கிரமங்களே
உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது. அப்ப ஆதாமுக்கும் தேவனுக்கும் இடையில பிரிவினையை உண்டாக்கினது என்னது? ஆதாம அங்க ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே போக செய்தது என்னது? தேவனை விட்டு ஒளிந்து அந்த மரத்துக்கு பின்னுக்கு ஒளிந்து கொண்டு அத்திலே தைக்கிறதுக்கு அந்த அளவுக்கு கொண்டு போனது என்னது? மனுஷனுடைய பாவம். பாவம் என்ன செய்யுது? தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில பிரிவினையை உண்டாக்குது. அது வரைக்கும் ஆதாமும் தேவனும் எப்படி இருந்தாங்க? பகலின் குளிர்ச்சியான வேளையில தோட்டத்தின் மத்தியில் இருவரும் சம்பாஷித்துக் கொண்டிருந்தாங்க, உலாவிக் கொண்டிருந்தாங்க. தேவனோடு நடந்து கொண்டிருந்த ஆதாம் தேவனோடு பேசிக் கொண்டிருந்தான், தேவனை தரிசித்தான், தேவனுடைய மகிமை அணிந்து கொண்டிருந்தான். அவனிடத்துல ஒரு குறையும் அவனாலே பார்க்க முடியல. ஏன்னா தேவனுடைய மகிமை அவன் மேல் இருந்தது. தேவனுடைய பிரசனத்தை உணர்கிறவனா இருந்தான். தேவனுடைய கிட்டி சேர்ந்து உறவாடுகிறவனா இருந்தான். ஆனா இந்த பாவம் என்ன செய்தது? இந்த மீறுதல் என்ன செய்தது? அவனையும் தேவனையும் பிரித்தது. அவனுக்கும் தேவனுக்கும் இடையிலான உறவுல ஒரு விரிசலை கொண்டு வந்தது. அப்ப இங்க அழகா சொல்லுது, பாவம் என்னதான்? ஒரு பிரிவினை சுவரா இருக்குது, தடுப்பு சுவரா இருக்குது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அதுதான். பாவம் செய்யும் போது நமக்குள்ள இருக்கிற பாவங்கள், அக்கிரமங்கள், அந்த குற்ற உணர்வு இருக்குமா இருந்தா இன்னைக்கு நான் பாவின்னு சொல்றவங்க தேவனுடைய கிட்டி சேரவே முடியாது. அந்த பாவி என்ற நிலைக்கு இன்னும் மறிக்காம இருக்கிறவங்க, பாவி என்ற நிலைக்குள்ள இருக்கிறவங்க தேவனுக்குள்ள தூரமா தான் அவர் வாழ்க்கை வாழுவாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க பாவிகள் அல்ல, நீங்க நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீங்க தேவனை விட்டு பிரிந்து இல்லை, நீங்க தேவனோட ஐக்கியப்பட்டவர்களா இருக்கிறீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? தேவன் இன்னைக்கு கிறிஸ்துவானவர் மகிமையை நம்பிக்கையாக உங்களுக்குள்ள இருக்கிறார். நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், அவர் எனக்குள்ள இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், அவர் எனக்குள்ள இருக்கிறார். அவரே திராட்சை செடியா இருக்கிறார், நான் கொடியா இருக்கிறேன். ஒரு செடி ஒரு கொடியோட எப்படி இருக்கும்? இணைந்து இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப இங்க சொல்லப்படுது பாருங்க, பாவம் எப்படி இருக்குதான்? பிரிவினை சுவரா இருக்குதான், தடுப்பு சுவரா இருக்குதான். உங்கள் பாவங்களை அவர் உங்களுக்கு செவி கொடுக்காதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. பாவம் என்ன செய்தான்? தேவன் நமக்கு செவி கொடுக்காதபடிக்கு என்ன அவருடைய முகத்தை நமக்கு மறைக்கிறான். அப்ப பாருங்க, அந்த நிலைமைக்கு நாங்க என்ன செய்யணும்? பாவம் எவ்வளவு கொள்ளாததுன்னு நாங்க பார்க்கணும். இந்த பாவம் என்ன செய்தான்? அவர் உங்களுக்கு செவி கொடுக்காதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஏசாயா 44:22 பாருங்க. ஏசாயா 44:22, உங்கள் மீறுதல்களை மேகத்தை போலவும் உங்கள் பாவங்களை கார்மேகத்தை போலவும் அகற்றி விட்டேன், என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். இப்ப முதல் வசனத்துல பார்த்தோம், ஏசாயா 59:2 என்ன சொல்லுது? பாவம் எப்படி இருக்குது? நமக்கும் தேவனுக்கும் இடையில எப்படி இருக்குது? தடுப்பு சுவரா இருக்குது, தடுப்பு சுவரா இருக்குது, பிரிவினை சுவரா இருக்குது. தேவன் அண்டையில கிட்டி சேராதபடிக்கு பாவம் தடை செய்யுது, நம்முடைய மீறுதல்கள் தடை செய்யுது, நம்முடைய அக்கிரமங்கள் தடை செய்யுது. அப்ப ஆனா தேவன் என்ன செய்தாரா? அங்க ஏசாயா புத்தகத்துல தீர்க்க தரிசனமா சொல்றார், நம்முடைய பாவங்களை, நம்முடைய மீறுதல்களை, நம்முடைய அக்கிரமங்களை ஆண்டவர் மேகத்தை போலவும் கார்மேகத்தை போலவும் அகற்றி விட்டார். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? அப்ப வேதம் சொல்லுது, என்ன சொல்லுங்க? என்னுடைய பாவங்களை, என்னுடைய அக்கிரமங்களை, என்னுடைய மீறுதல்களை என் தேவன் மேகத்தை போலவும் கார்மேகத்தை போலவும் அகற்றி விட்டார், அகற்றி விட்டார். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? இப்ப நான் கிரிக்கெட் மேட்ச் பார்க்கறது வழக்கம். வெளிநாடுகள்ல என்ன செய்வாங்கன்னா, இந்த கிரிக்கெட் மேட்ச் நடக்கிற சந்தர்ப்பங்கள்ல, ஃபுட்பால் கிரிக்கெட் மேட்ச் நடக்கிற சந்தர்ப்பத்துல மழை பெய்யறதுக்கு அந்த கிரவுண்டுக்கு மேல மேகங்கள் வந்து கார் மேகங்கள் வந்து சூழ்ந்திருக்கும் போது அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? இங்க நம்ம நாட்டுல மழை பெஞ்சா இருந்தா கீழே பெரிய டெண்டெல்லாம் விரிப்பாங்க, பெரிய டெண்டெல்லாம் விரிச்சு அந்த மழை நிற்க வரைக்கும் அப்படியே விளையாட்டை நிப்பாட்டிடுவாங்க. ஆனா வெளிநாடுகள்ல அவங்க வெதரை பார்ப்பாங்க, வெதர் ரிப்போர்ட்டை பார்ப்பாங்க. வெதர் ரிப்போர்ட்டை பார்த்தா அடுத்த நாளைக்கு இத்தனை மணிக்கு மழை வரும்னு முன்னவே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். நாளைக்கு மழை வரப்போது அவங்களுக்கு இன்றைக்கே தெரிஞ்சிடும். தெரிஞ்சுட்டு என்ன செய்வாங்க? நியூஸ்ல எல்லாம் அறிவிப்பாங்க தானே, போன்ல எல்லாம், டிவில எல்லாம் இருக்கும் தானே, வானொலியில எல்லாம் நியூஸ் அறிவிப்பாங்க தானே. அதெல்லாம் கேட்ட உடனே அவங்க என்ன செய்வாங்க? அவங்களுடைய நாட்டு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி என்ன செய்வாங்க? அந்த மேகத்தை ஏதோ ஒரு காற்று, ஏதோ அவங்களுடைய நாட்டு நவீன கருவிகளை பயன்படுத்தி அந்த மேகத்தை கொண்டு போய் அவங்களால தள்ளி விட்டுருவாங்க.
அங்க தடவை அடுத்த நாளைக்கு இங்க மழை பெய்யும் என்று சொன்ன ரிப்போர்ட் மாறிடும். இப்ப இந்த புதிய ரிப்போர்ட்டின் படி அங்க மழை பெய்யாது. ஏன்னா அங்க இருந்த மேகத்தை என்ன செஞ்சுட்டாங்க, அங்கால தள்ளிட்டாங்க. இப்ப உலக மனிதர்களினால இந்த காரியங்களை மாற்ற முடியும், இந்த உலகத்தில் இருக்கிற சில காரியங்களை மாற்ற முடியும். ஆனா தேவன் இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷனாலே இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியுமா இருந்தா, இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின நம்முடைய தேவன் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவராய் இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப அவர் என்ன செய்திருக்கிறாரு? நம்முடைய பாவங்களை அகற்றி விட்டார். எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய பாவங்கள் அகற்றப்பட்டு விட்டது, என்னுடைய மீறல்கள் அகற்றப்பட்டு விட்டது, என்னுடைய அக்கிரமங்கள் அகற்றப்பட்டு விட்டது. என் தேவன் என்னுடைய பாவங்களை கார்மேகத்தை போல, அங்க அழகா சொல்லப்படுது. எல்லாம் சொல்லுங்க, என் மீறுதல்களை மேகத்தை போலவும் என் பாவங்களை கார்மேகத்தை போலவும் என் தேவன் அகற்றி விட்டார். என் தேவன் அகற்றி விட்டார். என் தேவன் அகற்றி விட்டார். அப்ப நம்முடைய பாவம், மீறுதல், அக்கிரமம் எல்லாம் என்ன செய்யப்பட்டு விட்டது? அகற்றி விடப்பட்டது. என் தேவன் அதை அகற்றி விட்டுட்டார். என்ன சொல்லுங்க? தேவன் அகற்றி விட்டுட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இப்ப என்ன செய்யாது? மேகம் இங்க இல்ல, மழை பெய்யாது. இப்ப பாவம் என்னிடத்துல இல்ல, அதை தேவன் அகற்றிட்டாரு. நான் பாவம் செய்ய போறது கிடையாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப இங்க சொல்லப்படுது பாருங்க, அகற்றி விட்டார். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த பாவத்தை நான் அகற்றிட்டேன், இப்ப நீ தைரியமா என்னிடத்துல வா, என்னிடத்துல திரும்பு, என் முகத்தை நோக்கி பாரு, என்னை நோக்கி பாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இப்ப பாவத்தின் காரணமாக தேவனுடைய போக முடியல, எனக்கு தடுப்பு சுவரா இருக்குது, பிரிவினை சுவர் இருக்குது, மகிமையை இழந்து போயிட்டோம். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, பாவத்தை நான் அகற்றிட்டேன், நான் அகற்றிட்டேன், நான் பாவத்தை அகற்றிட்டேன். ஐயோ, நீங்க கேட்கணும், நான் தான் ஒண்ணுமே செய்யலையே. நீ ஒண்ணும் செய்யல. என்னுடைய குமாரன், என்னுடைய ஒரே பேரான குமாரன் அனுப்பி கல்வாரி சிலுவையில உனக்காக அவர் எல்லாத்தையும் செய்து முடிக்கிட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அழகா சொல்லப்படுது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய பாவத்தை நான் அகற்றிட்டேன், நீ என்னிடமாய் திரும்பு, நீ என்னிடமாய் திரும்பு. இப்ப நம்ம என்ன செய்ய முடியும்? அவரிடமா திரும்ப முடியும், அவருடைய முகத்தை நோக்கி பார்க்க முடியும், அவருடைய ராஜ்யத்தை நோக்கி பார்க்க முடியும், அவர் அப்பா பிதாவைன்னு கூப்பிட முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவரிடத்துல நமக்கு இரக்கம் உண்டு, அவரிடத்துல நமக்கு சகாயம் உண்டு, அவர் நம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அங்க மேல வாசிச்ச வசனம் என்ன சொல்லுது? நம்முடைய பாவம் அக்கிரமம் என்ன செய்தான்? நம்முடைய சத்தத்துக்கு அவர் செவி கொடுக்காதபடிக்கு என்ன செய்தான்? அவருடைய முகத்தை நமக்கு மறைக்குதான். ஆனா இங்க சொல்லுது, அவரே என்ன செஞ்சார்? நம்முடைய பாவத்தை அகற்றிட்டாரு. இனி அவருடைய முகம் நமக்கு மறைக்கப்படுவதில்லை, நாங்க அவருடைய முகத்தை நோக்கி பார்க்க முடியும். இன்னைக்கு படிச்ச உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இன்னைக்கு நீங்க அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து அவர் முகத்தை திருப்ப மாட்டார், அவர் உங்களை திருப்பி பார்ப்பார். இன்னைக்கு நீங்க அவரை நோக்கி கூப்பிட்டு அவர் தம்முடைய செவியை திருப்ப மாட்டார், அவர் உங்களுக்கு செவி சாய்ப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஏனென்றால் அவரே உடைய மீறுதல்களை அகற்றி விட்டார், அவரே உடைய பாவங்கள் அகற்றி விட்டார், அவரே உடைய அக்கிரமங்களை அகற்றி விட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப உங்களுடைய ஜெபம் கேட்கப்படுமா கேட்கப்படாதா? உங்களுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் செவி கொடுப்பாரா மாட்டாரா? நீங்க கூப்பிடும் போது ஆண்டவர் செவி கொடுப்பாரா மாட்டாரா? மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னா ஆண்டவர் பெயர்ந்து போகும்படி செய்வாரா மாட்டாரா? பெயர்ந்து போகும்படி செய்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவங்க சொல்றாரு, என்னிடமாய் திரும்பு, என்னிடமாய் திரும்பு. அப்படின்னு என்னண்ட வா, என்னை நோக்கி பாரு, என்னிடமாய் திரும்பு. அவங்க சொல்றாரு, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன், உன்னை நான் சொல்லுங்க, என்னைய தேவன் மீட்டுக் கொண்டார். என்னுடைய பாவத்தை அகற்றி தேவன் என்னை மீட்டுக் கொண்டார். நான் மீட்கப்பட்டவனா இருக்கிறேன், நான் கிருபையினால மீட்கப்பட்டவனா இருக்கிறேன், நான் இலவசமாக மீட்கப்பட்டவனா இருக்கிறேன், இயேசு கிறிஸ்து மூலமாக மீட்கப்பட்டவனா இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆண்டவர் என்னை பாவத்திலிருந்து மீட்டு எடுத்துட்டார், என்னை மீட்டு எடுத்துட்டார். எல்லாம் சொல்லுங்க, என்னை மீட்டு எடுத்துட்டார், என்னை மீட்டு கொண்டார். என் தேவன் என்னை மீட்டு கொண்டார். நான் மீட்கப்பட்டவனா இருக்கிறேன், நான் அடிமைப்பட்டவன் அல்ல, நான் பாவத்துக்கு அடிமை அல்ல, நான் பாவத்தில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் அடிமையா இல்லை, நான் ஆண்டவர் என்னை மீட்டு எடுத்துட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப அழகா அந்த வசனங்கள் என்ன சொல்லுது? என்ன சொல்லுது? ஆண்டவர் நம்மளை மீட்டு எடுத்தார் என்ற செய்தியை நமக்கு சொல்லுது. அங்க பாருங்க, ரோமர் 5:8 வாசிங்க. இதுதான் புதிய ஏற்பாட்டிலையும் அங்க பவுல் எழுதுகிறார். ரோமர் 5:8 வாசிங்க.
ரோமர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். நாம் பாவிகளா இருக்கையில், அப்ப பாருங்க, நம்ம பாவியா இருக்கும்போது நம்ம கிரியை செய்யல, நம்ம மறிக்கல. நம்ம பாவியா இருக்கும்போது யார் மறிச்சிருக்கணும்? உண்மையிலே யார் மறிச்சிருக்கணும்? பாவத்தின் சம்பளம் மரணம். நம்ம தான் மறிச்சிருக்கணும். பாவம் செய்கிற ஆத்மா சாகும். அப்ப நம்முடைய பாவங்களின்படி, நம்ம செய்த அக்கிரமத்தின்படி, நம்ம செய்த மீறுதலின்படி, என்ன இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற நீதிமன்றங்கள்ல சொல்லுவாங்க, நம்ம படங்கள் பார்க்கும்போது அந்த படங்கள்ல சொல்லுவாங்க, என்ன ஒரு குற்றவாளி தண்டிக்கப்படாம தப்பு வைக்கப்பட்டாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட்ட கூடாது. ஓமா இல்லையா? அப்படி சொல்லுவாங்களா இல்லையா? ஒரு குற்றவாளி என்ன செய்யற சில காரியங்களால, சில காரணங்களால தப்பி தப்பி வாழ்ந்தாலும், தப்பு வைக்கப்பட்டாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட கூடாது. ஆனா இங்க உண்மையாகவே ஒரு நிரபராதி, எந்த தவறுமே செய்யாதவர், அப்பலுக்கற்றவர், குற்றம் செய்யாதவர் நமக்காக தண்டிக்கப்பட்டார். நமக்காக தண்டிக்கப்பட்டார். அதனால பவுல் எழுதுகிறார், பவுல் எவ்வளவோ தப்பு செஞ்சிருக்கிறார், ஆனால் சொல்றார், நியாயப்பிரமாணத்தின்படி நான் அப்பலுக்கற்றவன். அவருக்கு அந்த தைரியத்தை கொடுத்தது என்னது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த தைரியத்தை கொடுத்தார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? குற்றமற்ற அவர் குற்றம் செய்த நமக்காக அவர் குற்றம் உள்ளவர் ஆனார். குற்றம் செய்த நம்ம குற்றமற்ற அவரினால குற்றமற்றவர்களாக மாற்றப்பட்டோம். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? பாவிகளாகி நாங்க பாவமற்ற பரிசுத்தராகிய அவரினால பரிசுத்தமாக்கப்பட்டோம். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? பரிசுத்தமுள்ள அவர் பாவிகளாகி நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டதுனால பாவமானார். இதைத்தான் இந்த சுவிசேஷம் சொல்லுது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்ப என்ன சொல்லுது? இந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. நாம் பாவிகளா இருக்கையில், நாங்க எப்படி இருக்கையில், நம்ம எப்படி இருக்கையில், நாங்க பாவிகளா இருக்கையில் இயேசு எப்ப அன்பு கூர்ந்தாரு? நம்ம பாவியா இருக்கும்போது அன்பு கூர்ந்தாரு. நீதிமொழி 10ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுது, நீதிமொழி 10-11ஆம் அதிகாரத்துல 10-11ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுது, பகை விரோதங்களை எழுப்பும், பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ திரளான பாவங்களை மூடும். அன்பு என்ன செய்யுமா? திரளான பாவங்களை மூடும். இன்னைக்கு பாருங்க, நம்ம என்ன செய்யறோம்? நம்மட புள்ள ஒரு தப்பு செஞ்சுட்டா இருந்தா அப்ப கண்டிக்கிறோம், ஆனா அதுக்கப்புறம் அவனை போட்டு அதை சொல்லி சொல்லி குத்தி காட்டுறதே கிடையாது. இதே நம்ம கொஞ்சம் தள்ளி இருக்கிறவங்க தப்பு செஞ்சுட்டாங்களா இருந்தா காலத்துக்கு மறைக்காம என்ன செஞ்சு கொண்டிருக்கோம்? அதை திருப்பி திருப்பி எடுத்து குத்தி கொண்டே இருக்கும். உண்மையா நம்ம ஒருத்தர் அன்பு செய்யறோமா இருந்தா அவர் என்ன செய்தாலும் மன்னிப்போம். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? ஒரு உண்மையான ஒருத்தர் நம்ம அன்பு செய்யறோமா இருந்தா, உண்மையான அன்பு என்ன செய்யும்? சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் ஏற்றுக்கொள்ளும். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? அந்த திருமணத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது எபேசியர் 5ல பார்த்தோம். ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? ரெண்டு பேருமே இன்பெர்ஃபெக்டான ஆட்கள், ரெண்டு பேருமே குறைவுள்ள ஆட்கள். அப்ப ரெண்டு பேரிடத்திலே குறைகள் இருக்குது. முதலாவது அதை ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொள்றது மட்டும் இல்ல, ஒருத்தருக்கு குறைகள் மத்தியில ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுதுணையா இருக்கும். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? அவர் சில இடங்களை தவறு விட்டிருப்பார், இவங்க சில இடங்களை தவறு விட்டிருப்பாங்க. அப்ப அன்பு என்ன செய்யும்? உண்மையா அன்பு, இவங்க உண்மையா இந்த கணவன் இந்த மனைவி அன்பு கூறுவாங்களா இருந்தா அவங்க எந்த நிலைமையில இருந்தாலும் அவங்கள மன்னிப்பாங்க, ஏற்றுக்கொள்ளுவாங்க. எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? இந்த மனைவி புருஷன் மேல அன்பா இருந்தா அவங்க என்ன செய்தாலும் எந்த நிலைமையில இருந்தாலும் அவங்களை அன்பு கூறுவாங்க, அவங்களை ஏற்றுக்கொள்ளுவாங்க. இயேசு நம்ம பாவிகளா இருக்கையில நம்மளை ஏற்றுக்கொண்டார். அதான் அன்பு. நம்ம நல்லா இருக்கும்போது, பரிசுத்தமா இருக்கும்போது அல்ல, நம்ம பாவிகளா இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை ஏற்றுக்கொண்டார். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? இந்த வசனத்தை வாசிங்க. நாம் பாவிகளா இருக்கையில், ரோமர் 5:8, நாம் பாவிகளா இருக்கையில் இயேசு எப்ப மரித்தாராம்? நம்ம பாவியா இருக்கையில் மரித்தாராம். அப்ப நாம் பாவியா இருக்கையில் ஏன் மரித்தாராம்? நாம் பாவியா இருக்கையில் கிறிஸ்து இயேசு, கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். எப்படி தேவனுடைய அன்பை இயேசு விளங்க பண்ணினார்? எப்படி தேவனுடைய அன்பை? தேவன் நம்மேல அன்பா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? தேவன் என்மேல் அன்பா இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார்.
அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். இப்ப தேவன் நம்மையில அன்பா இருக்கிறார் என்பதை எப்படி இயேசு விளங்க பண்ணினார்? நம்ம நல்லவங்களா இருக்கும் போது அல்ல, நம்ம பரிசுத்தவான்களா இருக்கும் போது அல்ல, நம்ம நல்லா ஜெபிக்கிறவங்களா இருக்கும் போது அல்ல, நம்ம நல்லா காணிக்க கொடுக்கிறவங்களா இருக்கும் போது அல்ல, நம்ம நல்லா சேர்ச்சுக்கு போறவங்களா இருக்கும் போது அல்ல, நம்ம பாவிகளா இருக்கும் போது, நம்ம அக்கிரமக்காரங்களா இருக்கும் போது, நாங்க மீறுதல்கள் செய்கிறவங்களா இருக்கும் போது, நாங்க தேவனுக்கு அந்நியரா இருக்கும் போது, தேவனுக்கு தூரமா இருக்கும் போது, தேவனுடைய காணியாட்சிக்கு புறம்பா இருக்கும் போது, அப்பையும் தேவன் நம்மையில் அன்புள்ளவரா தான் இருந்தார். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? நம்மையில் அன்புள்ளவரா இருந்ததாலதான் குமாரன் அனுப்பினார். நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்து அன்பை விளங்க பண்ணினார். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? தேவன் நம்மேல் அன்பா இருக்கிறது இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தின் மூலமா கிறிஸ்து வெளிப்படுத்தினார். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? தொடர்ந்து வாசிங்க. அப்ப என்ன சொல்றது வேதம்? எதனால நம்ம நீதிமான்களாக்கப்பட்டோம்? இப்படி நீங்கள் நீதிமான்களாக பரிசுத்தவான்களாக வாழ்வதனாலே நீதிமான்களாக்கப்பட்டீர்கள் என்று வேதம் சொல்லல. நீங்க நன்றாக ஜெபம் பண்ணுவதனால நீதிமான்களாக்கப்பட்டீங்கன்னு வேதம் சொல்லல. நீங்க நன்றாக 50-60 நாள் உபவாசம் இருக்கிறதுனால நீதிமான்களாக்கப்பட்டீங்கன்னு சொல்லல. நீங்க உங்களுடைய கிரியையினால் நீதிமான்களாக்கப்பட்டீங்கன்னு வேதம் சொல்லல. நீங்க நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளால் நீதிமான்களாக்கப்பட்டீங்கன்னு சொல்லல. நீங்க இயேசு கிறிஸ்துவை உங்களுக்காக கல்வாரி சிலுவையில பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து பரம்பரை போன உங்களுக்காக பரிசுத்த ஆவியானவரை கொடுத்த அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தினால நீதிமான்களாக்கப்பட்டீங்க. உங்களுக்காக சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தை விசுவாசத்தினால நீதிமானாக்கப்பட்டீங்க. உங்களுக்காக நம்ம படிச்சோம், அந்த பாவம் இல்லாத பிரதான ஆசாரியர், என்றென்றைக்கும் பூரணப்படுத்துகிற பிரதான ஆசாரியர் உங்களுக்காக என்ன செய்தார்? பாவ நிவாரண பலியை செலுத்ததுனால நீதிமானாக்கப்பட்டீங்க. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? இந்த பாட்டு அழகா சொல்லுது. அவர் எப்படிப்பட்ட ஆசாரியனா இருக்கிறாரு? பாவம் இல்லாத ஆசாரியனா இருக்கிறார். என்றென்றைக்கும் பூரணப்படுத்துகிற ஆசாரியனா இருக்கிறார். அவர் மகாபரிசுத்த தலத்துக்கு நமக்காக போனார். அவர் என்ன செய்தார்? இரத்தத்தை சிந்தினார். அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டது. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? அவருடைய இரத்தத்தினாலே நம்மை என்றென்றைக்கும் பூர்ணப்படுத்தி இருக்கிறார். சரி, அப்ப சுவிசேஷம் என்ன சொல்லுது? தேவனுக்கும் நமக்கும் இடையில இருந்த அந்த பிரிச்சுவராகிய அந்த தடுப்பு சுவராகிய பாவம் நீக்கப்பட்டது என்று சுவிசேஷம் சொல்லுது. சுவிசேஷம் என்ன சொல்லுது? இப்ப நம்ம என்னத்தை குறிச்சு இந்த 3 கிழமையா பார்க்கிறோம்? என்னத்தை குறிச்சு பார்க்கிறோம்? தேவனுடைய சுவிசேஷம், மனிதனை மீட்கிற தேவனுடைய சுவிசேஷம். அப்ப சுவிசேஷம் நமக்கு என்னத்தை சொல்லுது? நமக்கும் தேவனுக்கும் இடையில தடுப்பு சுவராக பிரிச்சுவராக இருந்த பாவம், அந்த பாவத்தை தேவன் நீக்கிட்டார், தேவன் அகற்றிட்டார், கார்மேகத்தை போல அகற்றிட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவன் அதை கார்மேகத்தை போல அகற்றிட்டார். உங்களுடைய மீறுதல்களை மேகத்தை போலவும் உங்களுடைய பாவங்களை கார்மேகத்தை போலவும் தேவன் அகற்றி விட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்ப நீங்க தேவனுடைய வர முடியும், தேவனை தரிசிக்க முடியும், அவரை நோக்கி கூப்பிட முடியும். நீங்க கூப்பிட்டா அவர் செவிசாய்க்கிறவராய் இருக்கிறாரு. உங்களுடைய சத்தத்தை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப அந்த தடுப்புச்சராகிய பாவம் நீக்கப்பட்டது, பாவம் அகற்றப்பட்டது. எல்லாம் சொல்லுங்க, பாவம் நீக்கப்பட்டது, பாவம் அகற்றப்பட்டது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப இங்கே ஆண்டவர் சொல்றாங்க, அவர் நமக்காக மரித்ததினாலே, நம்ம பாவியா இருக்கும் போது இயேசு மரித்ததினாலே நம்முடைய பாவம் அகற்றப்பட்டது, நம்முடைய பாவம் அகற்றப்பட்டது. நாங்கள் நீதிமான்களாக்கப்பட்டோம். அவருடைய இரத்தத்தினாலே நாங்கள் நீதிமான்களாக்கப்பட்டோம். நாங்கள் மீட்கப்பட்டவங்களா இருக்கிறோம். தேவன் எங்களை மீட்டுக் கொண்டார். என்ன சொல்லுங்க? தேவன் என்னைய மீட்டுக் கொண்டார். இயேசுவின் மூலமா மீட்டுக் கொண்டார். அவருடைய இரத்தத்தினால மீட்டுக் கொண்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதுக்கு இன்னும் நிறைய வசனம் நான் காட்ட போகிறேன். மார்க்கு 2:17. நாங்க பாவத்திலிருந்து தேவன் நம்மளை எப்படியெல்லாம் மீட்டுக் கொண்டார் என்று ஒரு 2-3 கிழமைக்கு நாங்க பார்க்க போகிறோம். வாசிங்க. இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியம் வேண்டியதல்ல, அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு. ஒரு டாக்டர் யாருக்கு தேவை?
வைத்தியர் யாருக்கு தேவை? பிணியாளிகளுக்கு தான் தேவை, வருத்தக்காரர்களுக்கு தான் தேவை, நோய் உள்ளவங்களுக்கு தான் தேவை. அப்ப அவர் சொல்றாரு, இந்த பாவம் என்கிறது ஒரு கொடூரமான நோயா இருக்குது, மனுஷனை அடிக்கிற நோயா இருக்குது. ஒரு நோய் மரணத்தை கொண்டு வருது. அதே போலதான் பாவத்தின் சம்பளம் மரணம். கேன்சரை விட கொடூரமான நோய் தான் இந்த பாவம். அந்த பாவத்துக்கு உரிய ஒரே மருந்து இயேசு கிறிஸ்து, அவருடைய ரத்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரே பரிகாரம் இயேசு கிறிஸ்து தான். அவர் மூலமா தான் பாவத்திலிருந்து விடுதலை உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப இன்னும் நம்ம 1 தீமோத்தேயு 1:15 பார்த்தோம். இயேசு ஏன் உலகத்துக்கு வந்தாரு? பாவிகளை ரட்சிக்கவே இயேசு உலகத்துக்கு வந்தார். என்ன சொல்ற? பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்மளை அவர் ரட்சித்திருக்கிறாரா இல்லையா? பாவிகளா இருந்து நம்மளை ரட்சித்து எப்படி மாத்திருக்கிறாரு? நீதிமான்களா மாத்திருக்கிறார். இன்றைக்கு நாங்க யாரு? பாவிகளா? இன்னைக்கு நாங்க நீதிமான்களா இருக்கிறோம். இன்னொரு வசனத்தை பாருங்க, லூக்கா 5:32 வாசிங்க. லூக்கா 5:32 வேகமா எடுக்கணும். இன்னொருவர் லூக்கா 10:22. லூக்கா 5:32 நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க. அங்க ரோமர் 5:8 என்ன சொல்லுச்சு? நம்ம பாவிகளா இருக்கும் போது இயேசு மரித்ததுனால தேவன் நம்மையிலே அன்பை விளங்க பண்ணினார். இங்க ஆண்டவர் ஏற்கனவே சொல்றாரு, இயேசு மரிப்பதற்கு முன்னுக்கே சொல்றாரு, நான் என்னத்துக்கு வந்தேன்னு சொல்றாரு. நான் என்னத்துக்கு வந்தேன்னு சொல்றாரு? அந்த வசனத்தை வாசிங்க. நீதிமான்களை அல்ல, நீதிமான்களுக்காக அல்ல, பாவிகளுக்காகவே வந்தேன். பாவத்திலையும் சாபத்திலையும் அடிமைத்தனத்திலையும் இருக்கிறவங்களை மனம் திரும்புவதற்கு அழைக்கவே வந்தேன். மனம் திரும்புவதற்கு அழைக்கவே வந்தேன். ஒரு பாவி மனம் திரும்புவதன் மூலமாக பரலோக ராஜ்யம் மிகுந்த சந்தோஷப்படுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு மனம் திரும்புகிற பாவி நிமித்தம் பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படுகிறது. லூக்கா 10:22 வாசிங்க. இயேசு சொல்றாரு, எல்லாமே என்னுடைய பிதாவானவர் அவர் எனக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். வாசிங்க. பிதாவை தவிர வேற யாருக்கும் குமாரன் யாருன்னு தெரியாது. தொடர்ந்து வாசிங்க. குமாரன் அவரை எவனுக்கு வழிபடுத்த சித்தமா இருக்கிறாரோ அவனை தவிர வேறொருவனும் பிதா இன்னார் என்று அறியான். அப்ப நாங்க பிதாவை அறிந்து கொள்ளணுமா இருந்தா, இப்ப இதுல இருக்கிற நீங்க ஒவ்வொருத்தரும் பிதாவை அறிந்து கொள்ளணுமா இருந்தா, அங்க வேதம் என்ன சொல்லுது? குமாரன் அவரை எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறார். அப்ப குமாரன் அவர் உங்களுக்கு தேவனை வெளிப்படுத்த சித்தமா இருந்தாதான் நீங்க தேவனை அறிந்து கொள்ளுவீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப பாருங்க, இன்னைக்கு நீங்க இந்த மாபெரும் சத்தியங்களை அறிந்து கொண்டிருக்கிறீங்களா இருந்தா, தேவன் நல்லவர், வல்லவர், போதுமானவர், என்னுடைய பாவத்தை நீக்கிட்டார், அகற்றிட்டார், இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படிக்கு தேவன் இன்னைக்கு குமாரன் என்ன செய்திருக்கிறாரு? குமாரன் உங்க மேல சித்தமுள்ளவரா இருந்திருக்கிறார். இந்த சத்தியத்தை வெளிப்படுத்த சித்தமுள்ளவரா இருந்திருக்கிறார். அப்ப சுவிசேஷத்தை என்ன ஒருத்தர் பேச முடியும், ஒருத்தர் இருந்து கேட்க முடியும். ஆனா அதை அறிந்து கொள்ளணுமா இருந்தா குமாரனுடைய சித்தம் தேவை. என்ன தேவை? குமாரனுடைய சித்தம் தேவை. இன்னைக்கு குமாரன் என்ன சித்தம் உள்ளவரா இருக்கிறாரு? எல்லாரும் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படிக்கு சித்தமுள்ளவரா இருக்கிறார். இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படிக்கு சித்தமுள்ளவரா இருக்கிறார். இப்ப நம்ம என்ன செய்யணும்? மனம் திரும்பி ஆண்டுடைய பாதத்துல வந்து அமர்ந்து அந்த மரியாதை போல ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்து கேட்க சித்தமுள்ளவங்க நம்ம இருந்தாதான், இந்த சத்தியத்தை கேட்டாதான் அந்த ரட்சிப்பை அனுபவிக்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னும் ஒரு 2-3 வசனத்தை பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து அடுத்த நம்ம பார்ப்போம். ஏசாயா 43:25. ஏசாயா 43:25. ஏசாயா 43:25. நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே. வேதம் சொல்லுது பாருங்க. ஆண்டவர் சொல்றார், தேவன் சொல்றாரு. தேவன் என்ன சொல்றாரு? நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன். நம்முடைய மீறுதல்களை என்ன செஞ்சிட்டாரா? குலைத்து போட்டுட்டாரா. நம்முடைய மீறுதல்களை என்ன செஞ்சிட்டாரா? குலைச்சு போட்டுட்டாங்க. இப்ப நீங்க ஒரு பேப்பர் எடுத்து என்ன செய்றீங்க? சித்திரம் எழுதுறீங்க. இந்த காப்பி நோட் புக்ல என்ன செய்றீங்க? நீங்க எழுதுறீங்க. எழுதும் போது நீங்க எழுதுன நோட்ஸ் புள்ளியா போயிடுச்சு. சில நேரத்தில் என்ன செய்வீங்க? வெட்டுவீங்க, கொத்துவீங்க. கொத்தி வாப்பீங்க. இன்னும் கொஞ்சம் எரிச்சலா இருந்துச்சு என்ன செய்வீங்க? கசக்கி புளிஞ்சு குழைச்சி தூக்கி எறிஞ்சிருவீங்க. என்ன
அந்த அசிங்கத்தை என்ன செஞ்சிருவீங்க? அந்த அழுக்கு என்ன செஞ்சிருவீங்க? குலைச்சி எறிஞ்சிருவீங்க. ஆண்டவர் நம்முடைய மீறுதல்களை குலைத்து தூக்கி எறிஞ்சிட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இனி நம்ம தேடி பார்த்தாலும் அது அங்கே இருக்காது. தேடி பார்த்தாலும் இப்போ நான் இருக்கிற இந்த ஒற்றையை கிழிச்சு எறிஞ்சிட்டேன். எரிஞ்ச பிறகு எங்கடா 18ஆம் நம்பர் பேஜை காண்டம் தேடினாலும் அது கிடைக்காது. அது இங்கே இல்லை. அந்த அந்த என்ன செஞ்சிருச்சு? அது குலைச்சி எறியப்பட்டுருச்சு. இனி தேடினாலும் கிடைக்காது. நம்முடைய பாவத்தை தேவன் குலைச்சி எறிஞ்சிட்டார். நம்ம தான் அறியாமல் இருக்கிறோம். தேவன் நம்முடைய மீறுதல்களை என்ன செஞ்சாரு? குலைத்து எறிந்து விட்டார். அவர் மேகத்தை போல கார்மேகத்தை போல அகற்றிட்டார். அவர் நீக்கிட்டார். அவன் முதல்ல என்ன பார்த்தோம்? அகற்றிட்டாரு, நீக்கிட்டாரு. இங்க என்ன பார்க்கிறோம்? குலைத்து எறிந்து விட்டார். நான் புறவு கேட்ப ஞாபகம் வச்சிருக்கோம். நீக்கிட்டாரு, அகற்றிட்டாரு, குலைத்து எறிந்து விட்டார். அங்க என்ன சொல்றது? நானே, வேற யாரும் இல்லை. பிசாசு அறியல. ஆண்டவர் சொல்றார் நானே. அங்க படைப்பாளர் சொல்ற நானே கர்த்தர். நீங்க சொல்றாரு அந்த நானே உன் மீறுதல்களை என்னத்தை குலைச்செறிஞ்சிட்டாரா? தேவனுக்கு விரோதமாக அவருடைய வார்த்தைகளை மீறி நாங்கள் செய்த பாவங்களை, அக்கிரமங்களை, அந்த மீறுதல்களை அவருடைய நிமித்தமாக, அவர் நம்மேல் அன்பு வைத்திருக்கிறதுனால, அந்த அன்பின் நிமித்தமாக, அந்த இரக்கத்தின் நிமித்தமாக, அந்த கிருபையின் நிமித்தமாக நம்முடைய மீறுதல்களை குலைத்து போட்டுட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எல்லாம் சொல்லுங்க. என்னுடைய பாவங்களை, என்னுடைய அக்கிரமங்களை, என்னுடைய மீறுதல்களை நீக்கி விட்டார், அகற்றி விட்டார், குலைத்து போட்டு விட்டார். நீக்கி விட்டார், அகற்றி விட்டார், குலைத்து போட்டு விட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஏசாயா 38:17. ஏசாயா 38:17. நான் திருப்பி கேட்ப ஞாபகம் வச்சிருக்கோம். இது நீங்க உங்களுடைய ஜெபங்களை நீங்க அறிக்கை செய்யணும். நான் பாவி பாவி பாவின்னு அறிக்கை செய்யக்கூடாது. வாசிங்க. இதோ சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது. பாருங்க, இது கல்வாரி சிலுவையை குறித்து சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனம். அங்க இயேசு கல்வாரி சிலுவையில தொங்கும் போது இயேசுக்கு என்னத்தை குடிக்க கொடுக்குறாங்க? கசப்பு கலந்த காடியை குடிக்க கொடுக்குறாங்க. அங்க இங்க சொல்றாரு, அந்த கசப்பு நமக்கு தான் வந்திருக்கணும். ஆனா நம்ம மேல வர வேண்டிய கசப்பை அவர் ஏற்றுக்கொண்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க? நம்ம மேல வர வேண்டிய கசப்பை அவர் ஏற்றுக்கொண்டார். பழைய பாடல மாறாவின் நீர் எப்படி இருந்துச்சு? கசப்பா இருந்துச்சு. ஆனா அந்த ஒரு தண்டை கிளைய வட்டி போடும்போது எப்படி மாறிச்சு? மதுரமா மாறிச்சு. அந்த தண்டு தான் என்னது? கல்வாரி சிலுவைக்கு அடையாளம். ஏன்னா அந்த ஜனங்கள் குடிக்க வேண்டிய நீர் எப்படிப்பட்ட நீர்? கசப்பான நீர். ஆனா அந்த கல்வாரி சிலுவை, அந்த அடையாளமான அந்த மரம், அந்த கிளை என்ன செய்தது? ஜனங்களுக்கு போக வேண்டிய கசப்பு அதை ஏற்றுக்கொண்டதுனால ஜனங்கள் மதுரமான நீரை குடித்தாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப இங்கேயும் அதான் பாருங்க, அது தீர்க்க தரிசனமா சொல்லப்படுது. இங்கேயும் தீர்க்க தரிசனமா சொல்லப்படுது. சமாதானத்துக்கு பதிலாக கசப்பு. இயேசுக்கும் தேவனுக்கும் இடையில கசப்பு இருக்கா? சமாதானம் இருக்கா? சமாதானம் இருக்கு. ரெண்டு பேருக்கு இடையிலான உறவு எப்படி இருக்குது? இயேசு தேவனுக்கு செல்ல பிள்ளையா இருக்கிறார். பிதாவானவர் இயேசுவுக்கு அப்பாவா இருக்கிறார், பிதாவா இருக்கிறார். ஆனா கல்வாரி சிலுவையில் என்ன நடக்குது? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? ஏன் அப்படி கைவிடப்பட்டாரு? ஏனென்றால் இதுவரைக்கும் தேவனுக்கும் அவருக்கும் இடையில் இருந்த சமாதானம் குறைந்து போயிருச்சு. என்ன வந்துருச்சு? கசப்பு வந்துருச்சு. அப்ப பிதாவானவர் முகத்தை திருப்பி கொள்றார். இதெல்லாம் எதுக்காக நடந்துச்சு? அவர் நம் முகத்தை பார்க்கும், நாங்க அவருடைய முகத்தை பார்க்கும்படியாக பிதாவானுடைய முகம் இயேசுவை விட்டு திருப்பப்பட்டது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப நம்மளை ஏற்றுக்கொள்ளும்படியாக பிதாவானவர் இயேசுவை கைவிட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவர் கைவிடப்பட்டதுனால நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டோம். அவருக்கு முகம் திருப்பப்பட்டதுனால நமக்கு முகம் என்ன செய்யப்பட்டது? அவரை முகமாக பார்க்கிறது சாக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அப்ப இங்க சொல்லுது பாருங்க, கல்வாரி சிலுவையில இயேசுவுக்கு சமாதானத்துக்கு பதிலாக கசப்பு வருது. நம் நிமித்தமாக அவர் கசப்பை ஏற்றுக்கொள்றார், சமாதானத்தை நமக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப கல்வாரி சிலுவையில கசப்பை இயேசு ஏற்றுக்கொண்டாரா இருந்தா நமக்கு என்னத்தை கொடுத்திருக்கிறாரு? தேவனுக்கும் நமக்கும் இடையில சமாதானம் உண்டாயிருக்கிறது. இயேசுவுக்கு கசப்பு உண்டாயிருக்கிறது, நமக்கு சமாதானம். என்ன சொல்லுங்க? சமாதானம் உண்டாயிருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இப்ப பாருங்க, வாசிங்க.
எதனால எதனால இயேசு கசப்பை ஏற்றுக்கொண்டாரு, நமக்கு சமாதானத்தை கொடுத்தார் என்றாங்க. அழகா சொல்லப்படுது பாருங்க. ஏனென்றால் தேவரீர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், வாசிங்க. எதனால இயேசு கசப்பை ஏற்றுக்கொண்டாரு? தேவன் இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களையும் நேசிக்கிறார். தேவனுடைய ஆத்மாவை நேசிக்கிறார். தேவனுடைய ஆத்மாவை நேசிக்கிறார். தேவனுடைய ஆத்மாவை நேசிக்கிறார். நீ உன்னை நேசிக்கிறத காட்டிலும் உன்னை படைத்த ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். என்ன சொல்லுங்க, நான் என்னை நேசிக்கிறத காட்டிலும் என்னை படைத்த ஆண்டவர் என்னை நேசிக்கிறார். இந்த ஜனங்களை நேசிக்கிறார். இந்த உலகத்தை நேசிக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் என்னுடைய ஆத்மாவை நேசிக்கிறார். அவர் என்னுடைய ஆத்மாவை நேசிக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனாலதான் அந்த ஆத்மா என்ன செய்யணும்? நம்முடைய ஆத்மா என்ன செய்யணும்? மானானது நீரோடை வாஞ்சித்து கதறது போல இந்த ஆத்மாவை நேசிக்கிற அந்த தேவனை இந்த ஆத்மா நாடணும். இந்த ஆத்மா தேடணும். அவருடைய வார்த்தையை நோக்கி ஓடி வரணும். அந்த ஆத்மா அவருடைய வார்த்தையினால நிரப்பப்படணும். ஏனென்றால் இந்த ஆத்மாவை கர்த்தர் நேசிக்கிறார். என் ஆத்மாவை கர்த்தரை சோஸ்தரிக்கணும். இந்த ஆத்மாவை கர்த்தர் நேசிக்கிறார். உங்களுடைய கணவன் நேசிக்கிறத காட்டிலும் உங்களுடைய கர்த்தர் உங்களுடைய ஆத்மாவை நேசிக்கிறார். மனைவி நேசிக்கிறத காட்டிலும் ஆத்மாவை கர்த்தர் நேசிக்கிறார். தாய் தகப்பன் பிள்ளையை நேசிக்கிறத காட்டிலும் கர்த்தருடைய ஆத்மாவை நேசிக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் நேசிக்கிறார். பிள்ளைகள் பெற்றோரை நேசிக்கிறத காட்டிலும் கர்த்தர் நேசிக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனிதனுடைய ஆத்மாவை நேசிக்கிறத காட்டிலும் கர்த்தர் நேசிக்கிறார். கர்த்தர் நேசிக்கிறார். அழகா சொல்றது, தேவரீரோ என் ஆத்மாவை நேசித்து. என்ன சொல்லுங்க? தேவரீரோ என் ஆத்மாவை நேசித்து அழிவின் குழிக்கு விலக்கினீர். அப்ப நம்மளை நேசித்ததுனால அழிவின் குழிக்கு விலக்குகிறார். அந்த பாதாளத்துக்கு போக வேண்டிய நம்மளை அங்கிருந்து விலக்குகிறார். நரகத்துக்கு போக வேண்டிய நம்மளை நரகத்திலிருந்து விலக்குகிறார். அப்ப முதலாவது பார்த்தோம், பாவத்தை நீக்கிட்டார். அடுத்தது அகற்றிட்டார், குலைத்து போட்டார். என்ன செய்துட்டாரு? அழிவின் குழிக்கு விலக்கிட்டார். அந்த நரக வாழ்க்கையிலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கிட்டார். விலக்கிட்டார். எல்லாம் சொல்லுங்க, விலக்கினார். விலக்கினார், நீக்கினார், அகற்றினார், விலக்கினார், குலைத்து போட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப நீங்க பாவின்னு அறிக்கை செய்யக்கூடாது. என்னுடைய பாவத்தை அகற்றி விட்டார், என்னுடைய பாவத்தை நீக்கி விட்டார், என்னுடைய பாவத்தை குலைத்து போட்டு விட்டார், என்னுடைய பாவத்தை என்னை விட்டு விலக்கி விட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அழகா சொல்லுது, தேவரீரோ என் ஆத்மாவை நேசித்து அழிவின் குழிக்கு விலக்கினீர். அழிவின் குழிக்கு விலக்கினீர். அழிவின் குழிக்கு விலக்கினீர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யோசேப்பு அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அந்த அக்கினி சூளையிலிருந்து தூக்கி எடுத்தார். தானியேலை சிங்கக்குழி கெபியிலிருந்து தூக்கி எடுத்தார். நம்மளை அழிவின் குழியிலிருந்து தூக்கி எடுத்துட்டார். பாதாளத்திலிருந்து தூக்கி எடுத்துட்டார். நரகத்துக்கு போக வேண்டிய நம்மளை, பாதாளத்துக்கு போக வேண்டிய நம்மளை அங்கிருந்து விலக்கிட்டார், தூக்கி எடுத்துட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்ப அங்க சொல்லப்படுது பாருங்க, என் பாவங்களை எல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக இருந்து விட்டு எடுத்து என்ன செஞ்சிட்டாராம்? நம்முடைய பாவத்தை என்ன செஞ்சிட்டாராம்? நீக்கிட்டாரு, அகற்றிட்டாரு, விலக்கிட்டாரு, குலைத்து போட்டாரு, முதுகுக்கு பின்னுக்கு தூக்கி போட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்முடைய பாவம், அக்கிரமங்கள், மீறுதல் என்ன செஞ்சிட்டாரு? கார் மேகத்தை போல நீக்கிட்டாரு, அகற்றிட்டாரு, குலைத்து போட்டாரு, விலக்கிட்டாரு, முதுகுக்கு பின்பாக போட்டுட்டாரு. இன்னொரு வசனத்தை பார்ப்போம். மீகா 7வது அதிகாரம் 19வது வசனம். மீகா 7வது அதிகாரம் 19வது வசனம். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த பாவத்தை எங்க போட்டுட்டாராம்? இன்றைக்கு நம்ம கடல் சமுதாயத்தில் வாழ்றோம். நம்மளை சுற்றி கடல் தொழில் செய்கிறவங்க நிறைய இருக்கிறாங்க. நமக்கு நிறைய நியூஸ் கேள்விப்பட்டிருக்கோம். ஏன்னா நிறைய சமுத்திரத்தில் போய் நிறைய செத்து போன பொடி வராம போன சம்பவம் நிறைய இருக்குது.
நிறைய கரையதுக்கு இருக்கிறது கண்டெடுத்திருக்காங்க. நிறைய இன்னும் தேடி கண்டுபிடிக்க படலை. அப்படிப்பட்ட காரியம் நிறைய இருக்குது. சமுத்திரத்துல போட்டா தேடி எடுக்க முடியுமா? இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க, காதல் இருக்கிற தோடோடு கலந்து விழுந்துட்டு நில்லுங்க, நான் போய் எடுத்துட்டு வர முடியுமா? எடுத்துட்டு வர முடியாது. கண்டெடுக்க இந்த சாதாரண இந்த மண்ணில் விழுந்தாலே கண்டெடுக்கிறதுக்கு என்ன பாடுபடுறோம்? என்ன கடல்ல விழுந்த கண்டெடுக்க அதேதான் தேவன் என்ன செஞ்சுட்டாரு? உங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் முதுகு பின்னுக்கு போட்டுட்டாரு. சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டுட்டாரு. எங்க போட்டுட்டாரு? சமுத்திரத்தின் ஆழத்துல. இனி அவர் என்ன செய்ய மாட்டாரு? அதை நோண்டி பார்ப்பாரா? அவர் மனுஷனா நோண்டி பார்க்கறதுக்கு முட்டாள். அவர் நோண்டி பார்க்க மாட்டார். அதை அவர் நினைக்க மாட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நம்முடைய பாவங்கள் என்ன செஞ்சிட்டாரு? சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டுட்டார். இல்ல சொல்லுங்க, சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டுட்டார். நம்முடைய பாவங்களை எல்லாம் என்ன சொல்லுங்க, நம்முடைய பாவங்களை எல்லாம், என்னுடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு விட்டார். சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு விட்டார். வேற என்ன சொல்றது? மேகத்தை போலவும் கார்மேகத்தை போலவும் அகற்றி விட்டார், நீக்கி விட்டார், குலைத்து போட்டு விட்டார், விலக்கினார். வேற என்ன பார்த்தோம்? விலக்கினார், முதுகுக்கு பின்பாக தூக்கி போட்டார், சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு விட்டார். எங்க போட்டாரு? சமுத்திரத்தின் ஆழத்துல. என்னத்தை போட்டுட்டாரு? நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள். எதனால இதெல்லாம் செய்யணும்? அவர் உங்களுடைய ஆத்மாவை நேசிக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். உங்க மேல வைத்த அன்பின் நிமித்தமாக, நீங்க செய்யற கிரியை நிமித்தமாக அல்ல, நம்ம செய்யற நம்முடைய சுயநீதியின் காரணமாக அல்ல, நம்முடைய கிரியையினால் அல்ல, நம்ம ஏதோ நல்லவன் என்றதால் அல்ல. அவர் நம்முடைய ஆத்மாவை நேசிக்கிறதுனால, அவர் நம்மளை நேசிக்கிறதுனால, அவர் நம்ம மேல அன்பா இருக்கிறதுனால, அவர் நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்களை எல்லாம் நீக்கி விட்டார், அகற்றி விட்டார், குலைத்து போட்டார், விலக்கி விட்டார், சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டுட்டாரு, முதுகுக்கு பின்பாக போட்டுட்டாரு. அவர் வேதத்தில் சொல்லப்படுகிறது, அவர் இனி நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் நினையாதிருப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். உங்களுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் நான் இனி நினையாதிருப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னொரு வசனத்துல சொல்றது, அவர் நம்முடைய பாவத்துக்கு தக்கதாக செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக சரிகட்டாமலும் இருக்கிற தெய்வமா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக செய்யணும் என்று சொன்னா இதெல்லாம் நமக்கு தான் வந்திருக்கும், நம்ம மேலதான் கசப்பு வந்திருக்கும், நமக்கு தான் மரணம் வந்திருக்கும், நமக்கு நரகம்தான் கிடைச்சிருக்கும். ஆனா இது எல்லாவற்றையும் நமக்காக குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தம்மேல ஏற்றுக்கொண்டதுனால, அவருடைய நீதியை, அவருடைய நீதியின் வஸ்திரத்தை நமக்கு தந்ததுனால, அவருடைய ரத்தத்தினால நம்மளை கழுவி சுத்திகரித்ததுனால, இத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? தேவனுடைய அன்பை தன்னையை ஒப்பு கொடுத்து கிரயமாக ஒப்பு கொடுத்து தேவனுடைய அன்பை வெளிப்படுத்ததுனால நமக்கு அவர் சமாதானத்தை உண்டு பண்ணி இருக்கிறார், நமக்கு மீட்பை உண்டு பண்ணி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப நான் என்ன அறிக்கை செய்யக்கூடாது? நான் பாவின்னு அறிக்கை செய்யக்கூடாது. என்ன அறிக்கை செய்யணும்? என்னுடைய பாவங்களை என் தேவன் என் மேல் வைத்த நேசத்தின் காரணமாக, அன்பின் காரணமாக என் பாவங்களை ஆண்டவர் நீக்கி விட்டார், என் பாவங்களை ஆண்டவர் அகற்றி விட்டார், என் பாவங்களை ஆண்டவர் விலக்கி விட்டார், என் பாவங்களை ஆண்டவர் குலைத்து எறிந்து விட்டார், என்னுடைய பாவங்களை தன்னுடைய முதுகுக்கு பின்பாக போட்டு விட்டார், என்னுடைய பாவங்களை ஆண்டவர் மன்னித்திருக்கிறார், என்னுடைய பாவங்களால் என்னை கழுவி சுத்திகரித்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆண்டவர் நீ அழிவின் குழிக்கு விலக்கினார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நான் பாவத்துக்கு மறித்தவனா இருக்கிறேன், நீதிக்கென்று பிழைத்தவனா இருக்கிறேன், நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய பாவங்களை எல்லாம் அவர் முதுகுக்கு பின்பாக தூக்கி போட்டு விட்டார், சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டுட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்படி நாங்கள் எழுந்து நின்றவர்களாக இந்த மாபெரும் சுவிசேஷத்தை, இந்த சத்தியத்தை அங்கு வேதம் அழகாக சொல்லுகிறது. குமாரன் யாருக்கு இதை வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ, இன்னைக்கு இந்த சத்தியத்தை நீங்க கேட்டிருக்கிறீங்க. ஆனா நான் இந்த வெளிப்பாடு எத்தனை பேருக்கு இந்த இடத்துல கேட்டு எல்லாருக்கும் விளங்கிச்சான்னு எனக்கு தெரியல. நான் ஒன்றை விசுவாசிக்கிறேன், இந்த இடத்துல குமாரன் யாருக்கு இந்த சத்தியத்தை வெளிப்படுத்த சித்தமா இருந்தாரோ அவர்களுக்கு எல்லாம் இதை கட்டாயம் வெளிப்படுத்தி இருப்பார். கட்டாயம் இந்த இடத்துல குமாரன் வெளிப்படுத்த சித்தமான நபர்கள் இருப்பீர்களா இருந்தால் உங்கள் அனைவருக்கும் இந்த சத்தியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கும். இந்த மாபெரும் வெளிப்பாடை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள்.
இந்த மாபெரும் சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொண்டது போல, எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது போல, இந்த சத்தியத்தை எல்லா ஜனங்களும் கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்ற சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய பாவங்கள் தேவனுடைய முதுகுக்கு பின்பாக அவர் எறிந்து விட்டார். அவர் கடலின் ஆழத்திலே போட்டு விட்டார். மேகத்தை போலவும் கார்மேகத்தை போலவும் அகற்றி விட்டார், நீக்கி விட்டார் என்கிற, விலக்கி விட்டார் என்கிற இந்த சத்தியத்தை எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சத்தியத்தை அறிகிற அறிவை கண்டடைய வேண்டும். இதுவே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இந்த சத்தியத்தை அறியாமலே நிறைய ஜனங்கள் நான் பாவி 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 என்கிற அறிக்கை செய்து சங்காரமாகி கொண்டிருக்கிறார்கள். சிறைப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாவத்துக்கு அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாவத்துங்கிற சிறைக்குட்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சத்தியத்தை என் ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய ஆத்மாவை நேசிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனை விட என் ஆத்மாவை என் தேவன் நேசிக்கிறார். என்னை படைத்த ஆண்டவர் நேசிக்கிறார் என்ற சத்தியத்தை எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, இந்த நாளிலுமா இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள எனக்கு கிருபை செய்தபடினால் நன்றி. இந்த சத்தியத்தை எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டுமே, எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டுமே. அப்பா, நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த சத்தியத்தை எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டுமே, எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டுமே. யோசுவா 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 எங்கள் பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே, பாவமில்லாத ஆசாரியரே, என்றென்றும் வாழ்கின்ற ஆசாரியரே, சொல்லுமாம், பாவமில்லாத ஆசாரியரே, என்றென்றும் வாழ்கின்ற ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே. நல்ல ஆண்டவரே, அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலுமா எங்களோடு பேசின நம்முடைய ஜீவனுள்ள வல்லமையுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி சுவாமி. அப்பா, நீ எங்களை என்றென்றைக்கும் பூர்ணப்படுத்துகிற பிரதான ஆசாரியனா இருக்கிறீங்க. வயிற்ற சமயத்திலே எங்களுடைய கிருபாசன தண்டையிலே நுழைகிற சலாக்கியத்தை எங்களுக்கு உண்டு பண்ணினவராக இருக்கிறீங்க. அப்பா, இன்றைக்கு எங்களோடு பேசுனீங்க. தேவனுடைய சுவிசேஷம் எப்படி நாங்கள் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம், எப்படி எங்களுடைய பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்தவர்களாய் இருந்த எங்களுக்கு எப்படி இலவசமாக மீட்பு கிருபையாய் உண்டானது என்பது நீங்களுடைய சத்தியத்தின் மூலமாக, சுவிசேஷத்தின் மூலமாக, கல்வாரி சிலுவையில் இயேசு மரித்ததன் மூலமாக எப்படி வெளிப்படுத்தியிருக்கிறீங்க என்று எங்களோடு பேசின தேவக்காய் நன்றி அப்பா. நீர் எங்களுக்கு இதை வெளிப்படுத்த சித்தமா இருந்த தேவக்காய் நன்றி செலுத்துகிறோம். வெளிப்படுத்தின தேவக்காய் நன்றி. எங்களுக்கு இந்த வெளிப்பாட்டை கொடுத்தபடினால் நன்றி அப்பா. அப்பா, எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, நீக்கப்பட்டிருக்கிறது, அகற்றப்பட்டிருக்கிறது, விலக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய பாவங்களை நீங்க மன்னித்திருக்கிறீங்க. நீ நினைப்பதில்லை, உங்களுடைய முதுகுக்கு பின்பாக எறிந்து விட்டீங்க, சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விட்டீங்க என்ற சத்தியத்தை நாங்கள் ஒருவரும் அறிந்து கொண்டது போல எங்களை சுற்றி வாழுகிற உங்களுடைய ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நீங்க அவர்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்க வேண்டும்படியா செபிக்கிறேன். இந்த சத்தியத்தை எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும், எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பா, அதை நீர் செய்ய வேண்டும்படியா செபிக்கிறேன் சுவாமி. தொடர்ந்து வந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த பிள்ளைகளை நீங்க திடப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க, தொழில் வளங்களை ஆசீர்வதிங்க, படிக்கிற படிப்புகளை ஆசீர்வதிங்க. இந்த சத்தியங்களை இன்னும் ஆழமாக அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, இவருடைய ஆத்மா ஆணுடைய வார்த்தை அறிவதற்கு ஓடோடி வரத்தக்கதாக இன்னும் இந்த பிள்ளைகளுடைய ஆத்மாவை தைரியப்படுத்துவீராக. அப்ப இந்த பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். அப்ப எங்களுடைய சபை ஊழியர்களை ஆசீர்வதிங்க. அப்ப அந்த ஊழியத்தின் மூலமாக அநேக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இந்த இடத்துல இன்னும் ஆண்டவரே ஆழமான சத்தியங்கள் போதிக்கப்படுவதாக நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும்படியா செபிக்கிறேன். இந்த வார்த்தையை பிரசங்கிக்க கொடுத்த தேவக்காய் நன்றி. இந்த வார்த்தையை எங்களுக்கு கேட்க கொடுத்த தேவக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த வார்த்தையை அசட்டை பண்ணாதபடிக்கு தொடர்ந்து கனம் பண்ண எங்களுக்கும் எங்கள் சபையாருக்கும் நீங்க உதவி செய்வீராக. குமாரனாக இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபம் எடுக்கிற நல்ல பிதாவே, என் ஆத்மாவை கர்த்தரை சோஸ்திரி, என் முழுவதும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி.
என் ஆத்துமாவை கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.